தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதாவது இப்பொழுது அந்த திட்டத்திலே கொஞ்சம் பெரிதாக்கப்பட்டிருக்கு. அது முதல்ல கொடுத்தது, அதற்கு பின்னாலே நிலத்தடி நீரை அத்தனையும் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே அந்த ஸ்கீம் கொஞ்சம் விரிவாக்கப்பட்டிருக்க. எனவே அதன் காரணத்தால் தான் 12 மாதம் அவரும் சொல்லியிருக்கிறார். எதிர்கட்சிகளே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நாங்க 2021 கொடுத்த வாக்குறுதிகள்ல 90% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் பட்டியலை வேணா கொடுக்கிறேன். 90% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பதற்காக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கேட்பதிலே அர்த்தம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. இதுல அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நாங்க ஒரு ஸ்கீமை போடுறோம், அந்த ஸ்கீம்ல வேற என்ன மாதிரி இருந்தா சரியா இருக்கும், உங்களை சந்திக்கிறோம்னா என்ன கேள்வி மட்டும் அல்ல, ஏதாச்சும் ஆலோசனை வரும்னு நம்புறோம். அது மாதிரிதான் அவங்கள நாங்க இப்ப கேட்கிறோம். அவங்க அருமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறார், கேள்வி மட்டும் சொல்லல. பாருங்க, நான் அந்த பட்டியல் எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த அந்த பட்டியல் இருக்கு, எது எது நடந்திருக்குன்னு டிக் பண்ணி உங்க கையில கொடுக்குறேன். நீங்க அதை செக் பண்ணுங்க. அவர் சொல்ற மாதிரி 15% இருந்ததுனாக்கா அவர் சொல்றதை கேட்டு அவங்க சொல்றாங்க 15-20 ஆண்டு காலமாக விடப்பட்ட பிரச்சனைகள் தேங்கி கிடந்தது, அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 விடப்பட்டிருக்கலாம், அதையும் சரி பண்றதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தஞ்சாவூர் போயிருந்தப்ப மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் நீங்க கவனிக்கணும். ஏறத்தாழ 90% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த 10% சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை சரி பண்ணுங்கிறதுக்காக நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். நான் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது நான் அந்த பட்டியலை வச்சுக்கிறேன், டிக் பண்ணிடுறேன். வேணா நான் 2-3 மணி நேரம் நடக்கும், முடியும்னா இருந்து கேட்டுப்போம். அதாவது ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டு இல்ல, நீங்க ஒரு இடத்துல இது நான் என்ன சொல்றேன், அத சரின்னு நாங்க சொல்லல, அந்த மாதிரி தவறு நடக்கூடாதுன்னு நாங்களும் சொல்றோம். ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கையே அதை வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போடக்கூடாது. யாருமே பயந்துகிட்டு எல்லாம் இல்ல. எங்க நீங்க ஈரோடு டவுனுக்குள்ள போங்க, யாரு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி யாரும் இல்லை. நாங்க தான் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது ஒரு சம்பவம் 2 சம்பவத்தை வச்சு லாண்ட் ஆர்டரே இப்படி இருக்குங்கிறத நீங்க கணக்கிட கூடாது. போய் மற்ற மாநிலங்களை பாருங்க, அந்த மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சட்டம் ஒழுங்கை கணக்கிடுவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. எனவே இந்த 2 இடத்துல நடக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது, மொத்தம் கணக்கிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்திருக்குன்னு கணக்கிட்டு பாருங்க, மற்ற மாநிலத்தோட ஒப்பிட்டு பாருங்க.
நீங்க அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அதை சொல்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குங்கிற அதுக்காக ஒப்பிட சொல்றேன் ஒழிய அதுல இருந்து நாங்க ஒரு 2% நல்லா பண்றோம் அதுக்காக அல்ல. நீங்க அவங்களோட ஒப்பிட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் பல திட்டங்களை செய்திருக்கிறார். இல்லைன்னா பொதுமக்கள் இந்த அளவுக்கு தளபதி பின்னாடி நிக்க மாட்டாங்க. அதுவும் தாய்மார்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க தாய்மார்கள் ஒரு அன்பை வச்சிருக்காங்கிறது நீங்க கூட போனீங்கன்னா தெரியும். போறீங்க ஆனா அதெல்லாம் விட்டுறீங்க. இல்ல அதுல போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான கோரிக்கை அது போயிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்காக தனியாக வாலண்டியர்ஸ் போய் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய திட்டங்களை சொல்றதுக்கான ஒரு ஏன்னா நாங்க எது பதில் சொன்னா கூட பயந்துட்டு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்ல ஏதாச்சும் சொல்றோம்னாக்க பயந்துட்டு தான் அதை பண்றோம்னு சொன்னா இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. அப்ப எங்களை பார்த்து பயம்னு தான் அர்த்தம். நாங்க இந்த பாருங்க 1000 கட்சி ஒன்னா சேர்க்கிறோம். திமுக திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறது. முதலமைச்சர் செய்திருக்கிறார், துணை முதலமைச்சர் அதே வேலையாக இருக்கிறார். அதனால நாங்க அதை நம்பி இருக்கிறோம். நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க எங்களால முடிந்த அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்திருக்கோம். இதை விட திட்டங்கள் யாரும் கொண்டு வர முடியாது. அவ்வளவு திட்டங்களை தினந்தோறும் கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அதை பார்த்து ஏங்க அவர்கிட்ட கடவுளா என்னங்க சொல்றீங்க? ஒரு எதிர்கட்சி அவர் வந்து அப்படித்தான் பேசுவாரு. வேற என்ன மாதிரி பேசுவாரு? மறுபடியும் திமுக வந்து விடுமுன்னா அவருக்கு சொல்லி எதிர்பார்க்க முடியும்? அப்படி எதிர்பார்க்க முடியாது. நீங்க அங்க இருக்கிற எல்லா கட்சியும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மனசுல தெரியும் திமுக தான் அடுத்தது ஆட்சிக்கு வரும். துணை முதலமைச்சர் அவர்களை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அங்கீகரிக்கிறார், பொதுமக்கள் அங்கீகரிக்கிறார். ஆனால் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல வந்து அங்க எந்த விதமான போட்டியோ அல்ல இப்படி கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்தார் அந்த எண்ணமும் அல்ல. அதுல வந்து எல்லாரும் உழைக்கிறார். இதுதான் இருக்கிற கணக்கை ஒழிய அவர்கள் இதை பாராட்டுவாங்க, அவங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க தனியா வேணா வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் அது வந்து ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு உண்டான உரிமைகளை கேட்பார்கள். ஆனா அந்த பேச்சுவார்த்தை முடிகிற பொழுது அவர்கள் எப்படி முடித்தால் வெற்றிகரமாக வரும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற விஷயம். எனவே அறிவாலயத்துல அதை முடிப்பாங்க. அதற்கு நாங்கள் பதில் சொல்வது அவ்வளவு நியாயமாகவும் பொருத்தமாகவும் இருக்காது. டாஸ்மாக் கடைகள் ஏறத்தாழ ஒரு 500 மூடப்பட்டிருக்கிறது. FL2 பெரிய அளவுல கொடுக்கல, என்கிட்ட கணக்கு இல்ல. இல்ல அடுத்த இதுல வேணா நான் சொல்றேன் இத்தனை கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். ஆமா இல்ல அது வந்து அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல, அரசாங்கம் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்றது. ஏன்னா நாங்க யோசிச்சு நாங்க பண்றோம். இருந்தாலும் ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்க வந்து நாம வந்து போய் பார்த்து இதை செய்யணும்னு நினைக்கிறத விட ரோட்ல நடந்து போற ஒருத்தர் சொல்றது அதை விட அதிகமா இருக்கும். இவங்க வந்து அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த தொழில் இருக்கிறவங்க, இதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவருடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை இந்த மேட்ரு பூரா அறிவாலயத்தில் பேச வேண்டிய விஷயம். நாங்க பேச முடியாது. இல்ல அது வந்து அது சொன்னாங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ண சொல்லி கலெக்டர் சொல்லி இருக்கு.
இல்ல பஸ், அது வந்து பஸ் விட்டுருக்காங்க. கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ வந்து குளம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை முழுசும் வந்து நமக்கு செட்டில் ஆயிடும். அது இல்லாதனால அதுல வந்து சில குறைபாடுகள் சரி பண்ண முடியாம. தனியார் பஸ் ஸ்டாண்டு வந்து தனியார் பஸ்களை அங்க கொண்டு போறதுக்கான நடவடிக்கை எடுக்கும். இல்ல அது வந்து ஏறத்தாழ முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. இன்னொரு 10-15 நாள்ல முடியும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என் ஊர் என் கனவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டு வரை நாம் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினால் அந்தந்த பகுதியிலே ஒரு சிறப்பான இடத்தை நாம் எட்டி பிடிக்க முடியும் என்பதற்காக அந்த நோக்கத்திலே தான் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகையில் பல்வேறு தலைப்புகளிலே பொதுமக்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கேட்டறிந்து அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். பல லட்சம் மனுக்கள் பெறப்பட்டது. அதுல பெரும்பகுதியான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. சில மனுக்கள் அதுல இருக்கிற பிரச்சனையை அந்த மனுதாரருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதுவெல்லாம் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஒரு செயலாக அமைந்தது. ஆனால் இதை பொறுத்தவரை ஒரு முன்னேற்ற பாதையில ஒரு எதிர்காலத்திற்கு திட்டமிடுகிற ஒரு செயலாக இந்த அறிவிப்பு அமைகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து பேசியவர்களே கூட என்னென்ன நம்முடைய மாவட்டத்திற்கு அவசியம் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அமைப்பை பற்றியோ தொழிலை பற்றியோ மனுக்கள் கொடுக்கிற பொழுது இது போன்ற கருத்துக்களை அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. எனவேதான் உங்களுடைய கனவு என்ன, எதிர்காலம் உங்களுடைய ஊர் எப்படி வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்ற அந்த கருத்தை பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மனுக்களை வாங்கிட்டு ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக இது நடக்கிறது என்று யாரும் கண்டிப்பாக கருதிவிட முடியாது. ஏன்னா இது ஒவ்வொன்றையும் வாங்கி எல்லா மாவட்டத்தில் இருந்தும் அதை எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்திற்கு மட்டும் பயன்படுகிற திட்டமா, பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் பயன்படுகிற திட்டமா என்பதை அவங்க அனலைஸ் பண்ணி அதை பிரிச்செடுத்து அந்த வகையில எதிர்காலத்தை இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிறார்கள். இதுல அவர்கள் சொன்ன கருத்துல பலவற்றிற்கு ஏற்கனவே தொடக்கம் ஆரம்பித்திருக்கிறது. இப்ப போக்குவரத்து நெரிசலை பற்றி சொன்னார்கள். அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக 2 பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கூடுதலாக அவர்கள் என்னெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் வைத்து ஒரு முன்னேற்ற பாதையிலே நம்முடைய மாவட்டத்தை கொண்டு செல்வதற்கு இந்த மிகப்பெரிய அளவிலே பயன்படும். அவர்களும் நம்முடைய மற்ற அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இதுல மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னென்ன திட்டங்களை நாம் கையில எடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஒரு வேகம் தேவைப்படுகிறது என்பதை அரசு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பொழுது பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல திட்டங்களுக்கான உத்தரவை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அதை தொடர்ந்து செய்வதற்கும் இப்பொழுது இப்படிப்பட்ட பொதுமக்களுடைய சார்பாக அவர்களோடு கலந்து இருக்கிற இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் கொடுக்கிற அந்த திட்டங்களும்
மிகப்பெரிய அளவில் அரசுக்கு உறுதுணையாக கை கொடுப்பதாக இருக்கும். அதன் மூலமாக இந்த மக்களுக்கு உண்டான அத்தனை பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இதுல இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதற்கு காரணம், துவக்கத்திலேயே இன்றைக்கு காலையில 10 மணி என்று சொன்னார்கள், 10 மணிக்கே எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் இருந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. எனவே அதுவே இந்த திட்டம் ஒரு மாபெரும் திட்டம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இல்ல அதாவது அது ஏற்கனவே தெளிவா அன்னைக்கு அவங்களோட பேசி இருக்கோம். அந்த சிடிபி அமைப்பதனுடைய நோக்கம் அங்க இருக்கிற கிரவுண்ட் வாட்டரை சுத்தம் பண்றதுக்கு தான் அதை பண்ணுது. இதை முதலமைச்சரிடத்துல சொன்ன உடனேயே அதற்காக 40 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினாங்க. அது இல்லாம துணை முதலமைச்சரை நேரடியாக அங்கு அனுப்பி அந்த இடத்தை ஆய்வு செய்து அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அதற்கு பின்னாலே கூடுதலாக பணம் எவ்வளவு தேவை என்றாலும் அதை கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே அரசாங்கத்துடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே அதை செய்கிற பொழுது சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது. அதுல சில முன்னேற்றமான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது. அதை அந்தந்த துறை தங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்தார்கள். அதுவெல்லாம் முடிந்து இப்பொழுது பணி துவக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிப்படையான எல்லா பணிகளும் முடிந்து, எல்லா வேலைகளும் முடிந்து பணி துவக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் நேற்று அங்கே இருக்கிற அந்த எப்பொழுதும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுகிற அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு சொல்லி, மேலும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கேட்டோம். அவர்கள் சொன்னதை அத்தனையும் எடுத்துக்கொண்டு செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனவே இந்த சுத்திகரிப்பு நிலையம் இப்பொழுது வேலை துவங்கிவிட்டது. எங்களுக்கு அவர்கள் சொல்லி இருப்பது 12 மாதத்திற்குள் அந்த பணியை முடித்துக் கொடுப்பதாக எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே அதை ஆய்வு செய்வதற்கும் அவர்களை அழைத்து பேசுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் காற்று மாசுபடுகிறது என்பதை அதை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு அந்த உரிய அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை நேரடியாக தேவையான நேரத்திலே ஆய்வு செய்து அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.